ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் நல்லா இல்லை, கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை. இப்போ அப்படி தான் இருக்குது. பட் உங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு. சரி, நம்ம வந்து பார்க்காமையும் இருக்க முடியாது, வீடியோ போடாமையும் இருக்க முடியாதுன்றத ஒரே ரீசனுக்காக நான் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சட்டசபையில் தான் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி தொடர்ந்து 3வது நாள் நடந்து போயிட்டுருக்கு. ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருசாக பணம் இருந்துட்டா ஒரு வீட்டுக்கோ, பெரிய பொருளாதாரம் இருந்துட்டா ஒரு நாட்டுக்கோ பெரிய பேர் வந்துடும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ எப்போ பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வீட்டு பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தாதான் பெரிய பேர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே கிடைக்கும். சீரியஸ்லி எனக்கு இது வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. இன்னமும் சில பேர் வீட்டில் பெண்களை வந்து அடக்கி ஒடக்கி, நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்படிதான் போகணும், நீ வந்து இண்டிபெண்டாக கூடாது, நீ சம்பாதிக்கவே கூடாது, நீ படிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு சில ஃபேமிலிஸில் இன்னமும் அது இருக்குது. ஸோ வந்து எப்போ ஒரு பொண்ணு தனியாக எந்த ஒரு டிபெண்டும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக க்ரோ ஆகுறாளோ அப்போ தான் அந்த நாட்டோட எக்கனாமிக்கும் க்ரோ ஆகும். செம்ம ஸ்டேட்மெண்ட்னா. எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். ரொம்ப அழகாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், தலைவர் அழகாக சொல்லியிருப்பாங்க. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஆமா ஆமா. ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். ஆட்சியில ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று. குதிரை பேரத்துக்கு பீடிங் தெரியுமானே தெரியல இபிஎஸ் இருக்கு. இருங்க, நம்ம அண்ணா சொல்லுவாரு. இருங்க, வந்துட்டார்ல. குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து 2017 புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. சீரியஸ்லி அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. இதெல்லாம் எப்ப கொண்டு வரப்பட்டது? இதெல்லாம் எப்ப கொண்டு வரப்பட்டது? 2017 மேல. சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க. அதனால்தான் எங்களுடைய முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது
முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. கண்டிப்பா. ஆனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது. எங்களுடைய இது குதிரை பேரம் இல்ல, ஓகேவா? அவங்களோட ஒப்பீனியனோட அவங்க ரிசைன் பண்ணிட்டு அவங்க மாற்று கட்சியில போய் சேர்ந்துட்டு நான் அங்க நின்னு ஸ்டாண்ட் பண்ணி டிவிகேக்காக நின்னு நான் ஜெயிச்சு நான் எம்எல்ஏ ஆயிக்கிறேன்ப்பா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இது குதிரை பேரம் கிடையாது. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கு வேர்த்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை யாருமே நெருங்க முடியாத இருக்கிறதால மக்கள் ஒதுக்கி விட்டு இப்ப நம்ம அண்ணனை கொண்டு வர வச்சிருக்காங்க. சரியா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. அது கொஞ்சம் கம்மி தான். ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. எதிர்கட்சியினரோ அவர்கள் தூண்டுதலில் ஜென்சி கூட்டம் நடக்கலாம். பேருதான் ஜென்சி கூட்டம், உள்ள இருக்கிறவங்க இளைஞர்களே இல்ல, ஊராவும் முதியவர்கள் தான். என்னை போன்ற ஒரு ஜென்சி இளைஞரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியுமா என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் ஒருவரான சட்டமேதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கற்பி ஒன்று சேர் அரசியல் தலைவர். அதன் வழி தளபதி எங்கள் அனைவருக்கும் அரசியல் கற்பித்தார். மக்களையும் பெண்களையும் ஒன்று சேர்த்தார். இப்போது மக்கள் ஆட்சியை புரட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஓஜி சமூக நீதி மாடல். இதற்கு பெயர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் மாடல். அதாவது அவரோட கட்சியில இருக்கிறவங்களை மதிக்க தெரிஞ்சாதான் மக்களை மதிப்பாங்க. கரெக்டா? ஒருத்தருக்கும் ஓகேவா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க இல்ல ஃப்ரெஷரா இருக்காங்க, இப்பதான் எம்எல்ஏவா ஆயிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எந்த முன் அனுபவம் இல்ல, அந்த போஸ்டுக்கு அந்த மரியாதை கொடுக்கறாரு பாத்தீங்களா? எல்லாருக்கும் அந்த ஒரு வணக்கத்தை கை கூப்பி வணக்கத்தை சொல்றாரு பாத்தீங்களா? இந்த ஒரு மரியாதை கொடுக்கறதுன்னு எல்லாருக்குமே வராது. ஓகேவா? திராவிட மாடல் ஆட்சியில அந்த காலம் என்ன வருவாய்த்துறை அமைச்சர் ரெக்கார்டு நீண்ட நெடிய காலமாக பட்டா என்ற நிலையை மாற்றி 10 ஆண்டு காலம் எந்த இடத்தை அனுபவித்திருந்தாலும் அதை பட்டா செய்யலாம் என்று தளர்த்தி பட்டா செய்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடே பாராட்டுச்சு. பேசுங்க மாண்பு உறுப்பினர், பேசுங்க. திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணோம். எந்த இடமுமே இல்ல, கலெக்டருக்கு தெரியும். எல்லாமே போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்ல. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஒன்றே ஒன்று குறிப்பிட்டார். பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, இடம் வழங்கவில்லை. இது போன்ற குறைபாடுகள் என்னிடத்திலும் இப்போது கவனத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது யாருக்கும் தெரியாதுலாம் இல்ல, உங்க ஆட்சியில நடந்த கேவலமான விஷயம் எல்லாமே மக்களுக்கும் தெரியுது, எம்எல்ஏக்கும் தெரியுது, ஸோ எல்லாருக்குமே தெரியுது. ஸோ ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு நம்ம சீன் போட்டுக்கலாம் சொல்லாதீங்க, அசிங்கப்பட்டு போவீங்க. ஓட்டடா செருப்படி வாங்குறாரு. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரி உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்தது. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஐடியாவை ஒரு சிங்கிள் சட்டசபையில அன்லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. गाइस மோடி ஜி ஆவோ ஜி தான், பை பை ஜி தான், நீங்க பாருங்க. கரெக்டா சொல்லிட்டாரு. நரேந்திரபாய் தாமோதர் மோடி ஜி அவர்களே, தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? கல்லூரிக்கு போகும்போது கல்லூரி போன பத்தியடா நான் தான். இல்ல எனக்கு புரியல, நீங்க ஒரு பொலிட்டீஷியனா இருக்கீங்க, சரி எனக்கு வேற கொஞ்சம் உடம்பு முடியல, நான் வேற சரி
கழுவி ஊற்ற வேண்டாம் நான் நினச்சேன். சரி நம்மளாலே முடியல, இந்த மாதிரி லூஸ் தரமா பேசினா நான் என்ன பண்ணுறது? பொலிட்டிஷியனாக இருக்கீங்க, ஒரு கட்சியோட தலைவராக இருக்கீங்க அப்படின்னும் போது மக்களுக்கு நல்லது பண்ணுறனாலும் ஒரு நல்ல கருத்தை எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களை பார்த்தாவது கொஞ்சமாவது வந்து ஓகே இவங்க வழியில் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு மக்களுக்கு தோணும். அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத இப்படி ஒரு தற்கூரி செபாஸ்டினா என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் எங்கள் அண்ணன் உட்காந்துருக்க, எங்கள் அண்ணன் இருக்கா உலகத்தில் காலேஜ் கல்லூரி வாசலில் கல்லுக்கடை வச்சு பார்த்துருக்கீங்களா? நானும் எங்கள் அண்ணன் படித்த கல்லூரியில் தான். ஒன்றும் இல்லை மச்சான், கல் புரோட்டா படம் டிக்கெட்டு 10 ரூபா தான். அப்போ விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சுட்டு பரிசு வாங்கிட்டு படத்துக்கு போவோம். இதே தான் வேலை. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். நான் இதை இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்கூல்ஸ்லேயோ ஒரு சில காலேஜஸ்லேயோ இந்த பிளட்ஜை வந்து கூடவே அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது கூடவே வந்து கை இப்படி நீட்டி அவங்க வந்து ஃபாலோ பண்ண சீன்ஸை நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம். ஸோ எனக்கு சீரியஸாக என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஒரு நல்ல ஒரு தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தலைவன்னா நம்ம சிஎம் சார் தான். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து கல்லு புரோட்டா படம் டிக்கெட்டு 10 ரூபா தான். அப்போ அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். கல்லூரிக்கு போகும்போது கல்லூரி சீரியஸாக கைஸ், அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு கொண்டு போய் விடுன்றது அது அவங்கவுங்க ஃபேமிலியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது தெரியும். அதுதான். ஸோ வந்து யாராவது அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருந்து திருத்துங்க, நல்வழிப்படுத்துங்க. அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது ஓகே நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்கான்ப்பா அப்படின்றது வந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கே வந்து நம்ம வந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஒரு புண்ணியம் வந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க. கியூட்ல யார் இடுப்புல ஏறி உக்காந்துருக்க தெரியுமா? சிஎம் சார் இடுப்புல ஏறி உக்காந்துருக்கேடா. வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவன் யோசிப்பாள் அந்த குட்டி பையன், நல்லா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, சிஎம் இடுப்புல உட்காந்துருக்கேன்டா குட்டியா இருக்கும் போது அப்படின்னு அவன் நினைச்சுப்பாப்ல. தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. சீரியஸ்லி அதாவது செங்கோட்டையன் சார் வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு வந்து அவர் வந்து அந்த ஸ்வாகா பேசுறதுலே தெரியும். நீர்வளத்துறை அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார். பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. பொம்பளை கேஸ் நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான் நான் வந்து உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் இருந்தது தெரிஞ்சு. அதாவது தொடர்ந்து செருப்படி வாங்கியதுனாலயோ என்னவோ வந்து குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது பூஜியானந்த் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து நம்ம பொம்பளை கேஸ் அங்கிள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சா அவர் எழுந்து நின்று மொக்க வாங்கிட்டு உட்காருறாரு. பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் என்னுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி
மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பணமும் மாறி இருக்கிறது. பேசாம தூங்கி இருக்கலாம். தேவையா? நானே வந்து தேவையா? ரசிகோ தேவையா? ஒழுங்கா சீரியல் வாய்ப்பு வந்துரும். இப்ப அதுவும் வர முடியாம போயிடுச்சு. என்ன பண்றது தெரியல. நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. உண்மை உண்மை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காது, வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அதாவது நீங்க தான் டேடி என்டர்டைன்மெண்ட்டே எனக்கு அப்படின்ற மாதிரி மொத்தமா எல்லாரும் முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.